மட்டன் கறிக்கடை. சுந்தரவனன்ற கிராமத்துல முனுசாமி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த கிராமத்திலேயே அவர் மட்டும்தான் மட்டன் கடை வச்சிருந்தாரு. அந்த கிராமத்து மக்கள் அவர்கிட்ட தான் மட்டன்களை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அந்த மட்டன்களை ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் வச்சு விற்குவாரு. இது அந்த கிராமத்து மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனாலேயே முனுசாமி மட்டன் கடை ரொம்ப நல்லாவே வியாபாரம் போச்சு. ஒரு நாள் அந்த கிராமத்து தலைவர் வீட்டுல விருந்து இருந்தது. அதுக்காக மட்டன்களை முனுசாமி கிட்ட வாங்கிக்கலாம்னு நினைச்சாங்க. அப்படி அந்த தலைவர் வீட்டு வேலைக்காரர் முனுசாமி கடைக்கு வந்து, முனுசாமி, நாளைக்கு தலைவர் வீட்டுல விருந்து வச்சிருக்காங்க, அதுக்கு 15 கிலோ மட்டன் வேணும், நாளைக்கு காலையிலேயே வந்து வாங்கிக்கிறேன் இப்படின்னு அந்த வேலைக்காரன் சொன்னான். உடனே முனுசாமி நாளைக்கு நீங்க கேட்ட மட்டன்களை கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தரேன் இப்படின்னு சொன்னான். உடனே அந்த வேலைக்காரன் அங்கேருந்து கிளம்பிட்டான். முனுசாமிக்கு என்ன பண்றதுன்னு ஒரே சிந்தனை. உடனே அவன் பக்கத்து ஊருக்கு போய் நிறைய ஆடுகளை வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சான். உடனே வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படியே அவன் எப்பவும் வாங்குற ஆட்டு பண்ணைக்கு போனான். என்ன முனுசாமி, இந்த பக்கம் ஆடுகளை எல்லாத்தையும் வித்துட்டியா என்ன? ஆமா மூர்த்தி, எல்லா ஆடுகளையும் வித்துட்டேன். இன்னும் 2 இல்ல 3 ஆடுகள் தான் இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு எங்க ஊர் தலைவர் வீட்டுல விருந்து, அதுக்கு 15 கிலோ மட்டன் கேட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அப்புறம் கறி வாங்க வரவங்களுக்கு மட்டன் இருக்காது. அதான் கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியா, அது சரி. நீ இன்னும் ஆடுகளை கம்மி விலைக்கு தான் கொடுக்கறியா? இப்படியே வித்துட்டு இருந்தா அப்புறம் உனக்கு எப்படி லாபம் வரும்? நீ எப்போ சம்பாதிக்கிறது? வேற என்ன பண்றது மூர்த்தி, இப்படி கொடுக்கறதாலதான் ஊர் மக்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நீ மட்டும்தான் அந்த ஊர்லயே கடை வச்சிருக்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க உன்கிட்ட தான் வாங்கி ஆகணும். இதுக்காக அவங்க அவ்வளோ காசுகள் செலவு பண்ணி பக்கத்து கிராமத்துக்கு வந்து வாங்குவாங்களா என்ன? அது அவங்களுக்கு தானே சிரமம். ஆமா மூர்த்தி, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு ஏன் இது இவ்வளவு நாளா தோணலன்னு தெரியல. இப்படின்னு முனுசாமி மூர்த்தி சொன்ன எல்லாத்தையும் நினைச்சு நிறைய பணம் சம்பாதிச்சா அவனே சொந்தமா ஆட்டு பண்ண வச்சுக்கலாம், அதுவும் இல்லாம நம்ம பணக்காரனாவும் மாறிடலாம்னு யோசிச்சுட்டு ஆடுகளை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். தன்னோட கிராமத்துக்கு வந்து அவனோட வீட்டுக்கு போய் மூர்த்தி கிட்ட பேசின எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். ஆனா முனுசாமி மனைவிக்கு இது எதுவுமே பிடிக்கல. உடனே முனுசாமி மனைவி இப்படி சொன்னா, ஏங்க இதெல்லாம் சரியா வருமா? எனக்கு என்னவோ இதெல்லாம் தப்பா படுது. எதுவும் யோசிக்காம நீங்க பாட்டுக்கு சொல்றீங்களே, இதோட விளைவுகள் அப்புறம் நமக்கே கஷ்டத்தை கொடுத்துட்டு போகுது. நமக்கு இப்போ இருக்கிறதே போதாதா? ஏன் இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படின்னு முனுசாமி மனைவி ரேணும் முனுசாமியை திட்டிட்டு கோவமா போயிட்டா. ஆனாலும் முனுசாமி தன்னோட மனைவி கோவத்துலதான் இப்படி சொல்லிட்டு இருப்பா. நம்ம சம்பாதிக்க தொடங்கினா பணம் வந்தா சரியாகிடுவான்னு நினைச்சு அவன் தூங்க போயிட்டான். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து தேவையான ஆடுகளை வெட்டி சுத்தம் பண்ணி அதுல நிறைய எலும்புகளையும் கொழுப்புகளையும் கலந்து ஊர் தலைவர் வீட்டுக்கு தேவையான 15 கிலோ மட்டன்களை கொடுத்துட்டு மொத்தம் 15,000 சொன்னான். இதை கேட்டது வேலைக்காரன், என்ன முனுசாமி, நேத்து வரைக்கும் 200 ரூபாய் கம்மியா தானே கொடுத்துட்டு இருந்த, இன்னைக்கு என்ன அதிகமா சொல்ற? ஆமா அண்ணே, மட்டன் விலை ரொம்ப ஏறிட்டதால எனக்கு கம்மியா கொடுக்க முடியல. அதான் இதனால ஆடுகளும் விலையும் ஏறிடுச்சு. அதான் நானும் விலைகளை ஏத்திட்டேன். ஓ அப்படியா, சரி இரு, நான் போய் மட்டன்களை கொடுத்துட்டு காசுகளை வாங்கிட்டு வரேன். இப்படின்னு அந்த வேலைக்காரர் மட்டன்களை கொடுத்துட்டு காசுகளை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த காசுகளை பார்த்த முனுசாமி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்படியே அன்னைக்கு கிராமத்துல எல்லோருக்கும் முனுசாமி மட்டன் விலைகளை ஏத்துறது தெரிய ஆரம்பிச்சது. ஊர் தலைவர் வீடு விருந்து முடிஞ்சு அன்னைக்கு அடுத்த நாள் ஊர்ல எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. முனுசாமி விலை ஏத்துனதும் இல்லாம கறிகளையும் குறைச்சிட்டான். எலும்பு தான் நிறைய இருக்கு. ஊர் தலைவர் வீட்டு விருந்துல எல்லோருக்கும் ஒரே எலும்பு தான் இருந்ததாம். இதையெல்லாம் முனுசாமி மனைவி கேட்டுட்டு ரொம்ப கவலையா இருந்தா. இப்படியே நாட்கள் போச்சு. முனுசாமி நிறைய காசுகளை பார்த்ததும் ஊர் மக்கள்கிட்ட பேசுறதும் மாறிடுச்சு. அப்படி ஒரு நாள் சுந்தர் மட்டன்களை வாங்க வந்தான். மட்டன்களை வாங்கிட்டு இப்படி சொன்னான், முனுசாமி அண்ணன், இந்தாங்க காசு. இதுல 200 ரூபாய் கம்மியா இருக்கு, வாங்கிக்கோங்க. இல்ல தம்பி, நீ எல்லா காசுகளையும் கொடுத்துட்டு மட்டனை எடுத்துட்டு போ, நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல. அப்படியா, சரி அண்ணா, 200 ரூபாய் தானே கம்மியா இருக்கு, கம்மி பண்ணிக்கோங்களேன். அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது சுந்தர், உனக்கு யாரு கம்மியா மட்டன் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோ. அப்படி இல்லையா, நீ வச்சிருக்க காசுக்கு எவ்வளவு மட்டன் வருமோ அந்த அளவுக்கு நான் தரேன். இப்படின்னு முனுசாமி பேசினதை கேட்டு சுந்தர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சுந்தர்கிட்ட முனுசாமி இப்படி பேசினது கிடையாது. காசு கம்மியா இருந்தாலும் எதுவும் கேட்காம மட்டன்களை கொடுத்தாரு. இப்போ இவர் என்ன இப்படி மாறிட்டாருன்னு யோசிச்சுட்டு அவன் இருந்த காசுகளுக்கு மட்டன்களை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். சுந்தர் வீட்டுக்கு போய்
தன்னோட அம்மாட்ட கொடுத்துட்டு சமைக்க சொன்னான். உடனே சுந்தர் அம்மா இப்படி கேட்டாங்க. என்ன சுந்தர், மட்டன் ஒரு எலும்புகளா இருக்கு, கறியிலயும் கொழுப்புகள் ஒட்டி இருக்கு, அதுவும் இல்லாம மட்டன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் முனுசாமி கடையில வாங்கலையா? வேற யார்ட்டையாச்சும் புதுசா வாங்கிட்டு வந்தியா? இல்ல அம்மா, முனுசாமி அண்ணன் கடையில தான் வாங்கினேன். நம்ம ஊர்ல அவர் மட்டும் தானே மட்டன் கடை வச்சிருக்காரு, நீ என்ன புதுசா கேக்குற? சுந்தர் சொன்னதை கேட்டு சுந்தர் அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா முனுசாமி கடையில மட்டன் விலை ஏறினதுக்கு அப்புறம் அவங்க இப்போதான் கறிகளை வாங்குறாங்க. விலை ஏறினது தெரியும், ஆனா கறி குறைஞ்சது, எலும்புகளும் இருக்கிறது அவங்களுக்கு இது புதுசா இருந்தது. இதை புலம்பிட்டு இருந்தாங்க. உடனே சுந்தருக்கு முனுசாமி பேசின எல்லாமே ஞாபகம் வந்தது. உடனே சுந்தர் இப்படி நினைச்சான். முனுசாமி அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. சரி, அவரோட வீட்டுக்கு போனா நம்மளுக்கு ஏதாவது தெரிய வரும் இப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் முனுசாமியோட வீட்டுக்கு கிளம்பிட்டான். அந்த சமயத்துல முனுசாமி வீட்டுல இல்ல. அப்போ அவரோட மனைவிட்ட சுந்தர் பேச தொடங்கினான். முனுசாமி மனைவி சுந்தரை பார்த்ததும், வாப்பா சுந்தர், எப்படி இருக்க? எப்போ ஊருக்கு வந்த? அக்கா, நான் வந்து 2 நாள் ஆகுது. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? சுந்தர், நல்லா இருக்கும். என்ன இந்த பக்கம்? ஏதாச்சும் வேலையா இல்ல அண்ணனை பார்க்க வந்தையா? வேலைலாம் எதுவும் இல்லக்கா. அண்ணன்ட்ட நான் மட்டன் வாங்க போனேன். மட்டன் எல்லாம் எலும்புகளை கொடுத்திருக்காரு. அவர் பேசுறது மட்டும் இல்லாம அவர் நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சு. அதான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஏன், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தம்பி. அவருக்கு பணத்து மேல ஆசை வந்துடுச்சு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் எதுவுமே கேட்கல. அவர் மத்தவங்களோட பேச்ச கேட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட யார் இப்படியெல்லாம் சொல்லி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் மட்டும்தான் ஊர்ல மட்டன் கடை வச்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாலும் மக்கள் அவர்கிட்ட தானே வாங்கணும். அந்த தைரியத்துலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. எப்போ திருந்துவாருன்னு தெரியல. முனுசாமி மனைவி சொன்னது எல்லாத்தையும் கேட்ட சுந்தருக்கு ஒரு யோசனை வர தொடங்குச்சு. உடனே அவன் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வளர்த்துட்டு இருந்த ஆடுகள் எல்லாத்தையும் பிடிச்சு முனுசாமி கடை முன்னாடி ஒரு மட்டன் கடையை வச்சான். முனுசாமி மட்டன்களை கொடுக்கறத விட 200 ரூபாய் கம்மியா கொடுத்தான். அப்போயிலேருந்து ஊர் மக்கள் எல்லாரும் முனுசாமி கடைக்கு போறதையே நிறுத்திட்டாங்க. அதே சமயத்துல முனுசாமி கடை ரொம்ப நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. அவன் இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சான். இப்போ தன்னோட மனைவி கிட்ட இப்படி புலம்ப தொடங்கினான். நான் பணத்துக்காக ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டேன். எல்லார்கிட்டையும் ஊர்ல நான் மட்டும் தான் மட்டன் கடை வச்சிருக்கேன், என்ன மீறியும் யார்கிட்டயும் வாங்கிட முடியாது இப்படின்னு பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே போயிடுச்சு. நான் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்காம பேராசைப்பட்டதால இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு இப்படின்னு சொல்லி முனுசாமி கவலைப்பட்டு அழுக தொடங்கினான். உடனே முனுசாமி மனைவி இப்படி சொன்னா, சரி விடுங்க, இப்போதாவது உங்களுக்கு நீங்க பண்ணது தவறு தெரிய வந்ததில்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பேராசை பெரும் நஷ்டத்தை தான் தரோன்னு. நீங்க அதை இப்போதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க இப்படின்னு சொல்லி முனுசாமி மனைவி தன்னோட கணவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட முனுசாமி எப்பவும் போல தன்னோட கடையை நடத்த ஆரம்பிச்சாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.